ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயல் 3 கணியனின் நண்பன். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய வினாவிடைகள். காரல் கபெக் எந்த நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர்? செக். காரல் கபெக் எந்த நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர்? செக். காரல் கபெக் ரோபோ என்னும் சொல்லை எப்போது பயன்படுத்தினார்? 1920. அதாவது 1920ல் வந்துட்டு அவரு ஒரு நாடகம் எழுதுறாரு. அந்த நாடகத்துல ரோபோ அப்படின்ற சொல்ல முதலா அவர் பயன்படுத்துறாரு. காரல் கபெக் ரோபோ என்னும் சொல்லை எப்போது பயன்படுத்தினார்? 1920. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. மனிதர்கள் தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை எந்திரங்கள். மனிதர்கள் தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை எந்திரங்கள். IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ. IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? டீப் ப்ளூ. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் மற்றும் டீப் ப்ளூ பங்கேற்ற சதுரங்க போட்டி எந்த ஆண்டு நடைபெற்றது? 1997. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் மற்றும் டீப் ப்ளூ பங்கேற்ற சதுரங்க போட்டி எந்த ஆண்டு நடைபெற்றது? 1997. 1997ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் யார் வெற்றி வாகை சூடியது? டீப் ப்ளூ. 1997ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் யார் வெற்றி வாகை சூடியது? டீப் ப்ளூ. உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்ன? சோபியா. சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்ன? சோபியா. ஐக்கிய நாடுகள் சபை சோபியாவுக்கு வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர். ஐக்கிய நாடுகள் சபை சோபியாவுக்கு வழங்கிய பட்டம் புதுமைகளின் வெற்றியாளர். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. நின்று இருந்த பிரித்து எழுதுக. நின்று கூட்டல் இருந்த. நின்றிருந்த பிரித்து எழுதுக. நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் பிரித்து எழுதுக. கூட்டல் உருவம். அவ்வுருவம் பிரித்து எழுதுக. கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை சேர்த்து எழுதுக. மருத்துவத்துறை. மருத்துவம் கூட்டல் துறை சேர்த்து எழுதுக. மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க சேர்த்து எழுதுக. செயலிழக்க. செயல் கூட்டல் இழக்க சேர்த்து எழுதுக. செயலிழக்க. அடுத்தது நம்ம பார்க்க போற பாடம் இயல் 3 ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது? விளக்குகள் பல தந்த ஒளி. அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது? விளக்குகள் பல தந்த ஒளி. விளக்குகள் பல தந்த ஒளி நூலின் ஆசிரியர் யார்? லிலியன் வாட்சன். விளக்குகள் பல தந்த ஒளி நூலின் ஆசிரியர் யார்? லிலியன் வாட்சன். எந்த ஏவுகணைகளை செலுத்தி வெற்றி பெற்றுள்ளதாக அப்துல் கலாம் அவர்கள் கூறினார்? அக்னி மற்றும் பிருத்வி. எந்த ஏவுகணைகளை செலுத்தி வெற்றி பெற்றுள்ளதாக அப்துல் கலாம் அவர்கள் கூறினார்? அக்னி மற்றும் பிருத்வி. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோளின் எடை என்ன? 525 கிலோ. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய ஆளில்லா செயற்கைக்கோளின் எடை என்ன? 525 கிலோ. போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 300 கிராம் எடையில் உருவாக்கப்பட்ட செயற்கை கால்கள் எதனை கொண்டு உருவாக்கப்பட்டன? கார்பன் இலை. போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 300 கிராம் எடையில் உருவாக்கப்பட்ட செயற்கை கால்கள் எதனை கொண்டு உருவாக்கப்பட்டன? கார்பன் இலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.